Taste the Daily. பண்ணை பண்ண மாட்டாத டிராக்டர் உழவு ஓட்டுற வழி இல்லை, நெல் மிஷின் போய் நெல்லுக்கு அறுக்கிறதுக்கு வழி இல்லை. எத்தனை நாளைக்கு சார் இதே மாதிரி பண்ணா எடுத்து கொடுத்து எங்களுக்கு ஒரு வழி காமிக்கலன்னா நாங்கள் தற்கொலை பண்ணி சாகிறதோட ஆதார் அட்டை நேஷனல் அட்டெல்லாம் ஒப்படைச்சிட்டு ஓட்டையெல்லாம் ஒப்படைச்சிட்டு அதுதான் எங்களுக்கு வழி தெரியல. தர்மபுரி மாவட்டம் அரூர் அருகே தனிநபர் ஆக்கிரமிப்பை கண்டித்து புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காத ஸ்டாலின் அரசே இந்த கண்ணீருக்கு காரணம். தனிநபர் ஆக்கிரமித்திருக்கும் பொது இடத்தை மீட்டுத்தர கூறி நீதிமன்றம் வரை சென்று உத்தரவு பெற்றும் அதை நிறைவேற்றாமல் இழுத்தடித்து வருகிறதாம் இந்த ஸ்டாலின் அரசு. இப்போ இருக்கிற தாசில்தார் முடியாதுன்னு சொல்லி நாளைக்கு இன்னைக்குன்னு இப்படி நாள் ஓட்டிட்டு சொல்லி அவர் எடுத்து கொடுக்க மறுக்கிறார். இந்த வர புதன்கிழமை வச்சு வேலைக்கிழமை எடுத்து கொடுத்தாருன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாரு. நேற்று வந்து கேட்டா உங்ககிட்ட நான் எடுத்து கொடுக்கணும்னு சொன்னேனா அப்படின்னு கேட்கிறாரு. நான் தாசில்தாரே இந்த வாரம் சொல்லும் போது நாங்கள் விவசாயிங்க எதை வச்சு பிழைக்கிறது? நீதிமன்ற உத்தரவை மதிக்காமல் செயல்படுவது சமீப காலமாக அதிகரித்துள்ளது. அந்த வகையில் நீதிமன்றம் உத்தரவிட்டும் அதை செயல்படுத்தாத இந்த தாசில்தார் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. விவசாயிகளுக்கான அரசு என வசனம் பேசினால் மட்டும் போதாது ஸ்டாலின் அவர்களே, விவசாயிகளின் பிரச்சனைகளை அறிந்து அதை தீர்க்க நடவடிக்கை எடுப்பதே சிறந்த அரசாக இருக்க முடியும். தனிநபர் நில ஆக்கிரமிப்பால் பாதிக்கப்படுவது விவசாயிகள் மட்டுமில்லை, பள்ளி செல்லும் குழந்தைகளும் தான். போக வழியின்றி விவசாய நிலத்திற்குள் புகுந்து சென்று கொண்டிருக்கிறார்களாம். பாதிக்கப்பட்டவர்களே அதை கூறுகிறார்கள், கேளுங்கள். பிள்ளைங்க கூட நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பொது வழி எல்லாம் விட்டுட்டு ஒரு சேத்துல பூந்து தோட்டத்தில் பயிர் நட்டுக்கு தோட்டத்திலலாம் பூந்து நாங்கள் காட்டுக்கார மறிச்சியாக போய் இன்னைக்கு அந்த பிள்ளைங்க கொண்டாந்து ஸ்கூல் ஒரு நிலைமையாகி போச்சு. கலெக்டர்லாம் உத்தரவு கொடுத்தாரு. இவங்க இதோட ரெண்டாவது பேச்சு கம்பி வைக்கணும், ஹைகோர்ட்டு போய்க்கிறோம் அப்படின்னு எங்களை ஏமாத்துறாங்க. நாங்கள் இந்த மாதிரி வாழ்ந்து புண்ணியம் இல்லை. பான் வித் சில்வர் ஸ்பூன் என்பது போல பிறந்து சொகுசாகவே வளர்ந்ததுடன் பேரன் வாங்கி கொடுத்த 2 கோடி ரூபாய் காரில் பயணிக்கும் உங்களுக்கும் இந்த பள்ளி குழந்தைகளின் தவிப்பும் சிரமமும் தெரிய வாய்ப்பில்லைதான். விவசாயிகளின் கவலையும் சாமானிய மக்களின் பிரச்சனைகளையும் ஒரு சாமானிய மனிதனால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். அதற்கு இந்த திமுக அரசு விரட்டி அடிக்கப்பட வேண்டும். அதை வரும் தேர்தலில் செய்ய உறுதி பூண்டு விட்டனர் விவசாயிகள். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்.